ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸ் கான்செப்ட் சீரீஸில் பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆல்ஃபா டிகே. ஸோ ஆல்ஃபா டிகே அப்படின்னா என்னென்னா, ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ்னால் வந்து ஒரு நியூக்ளியஸில் வந்து எக்ஸஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கலாம், நியூட்ரான்ஸ் இருக்கலாம். ஸோ டியூ டு தட் இல்லை எனர்ஜி ஏதாவது ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஸோ அதனால வந்து அந்த நியூக்ளியஸை நம்ம அன்ஸ்டேபிள்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நியூக்ளியஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக எதுவுமே வந்து எனர்ஜி அப்ளை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அதுவே வந்து ஸ்பான்டனியஸாக வந்து டிகே ஆகிடும். அதாவது டிகேனா வந்து உடஞ்சிரும். ஸோ பை எமிட்டிங் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல். ஸோ அந்த மாதிரி அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் வந்து டிகே ஆகும்போது அது வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் எமிட் பண்ணுது. ஆல்ஃபா பார்ட்டிகல் எமிட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இட் லாசஸ் 2 protons அண்ட் 2 neutrons. As a result, its atomic number decreases by 2 and the mass number decreases by 4. ஸோ அட்டாமிக் நம்பர் வந்து 2 டிக்ரீஸ் ஆகும், மாஸ் நம்பர் வந்து 4 டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது ஆல்ஃபா டிகே ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் அந்த நியூக்ளியஸ்ன்னு வச்சுக்கோ, அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ். ஸோ இது வந்து டிகே ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதோட அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் டிக்ரீஸ் ஆகுது பை எமிட்டிங் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல். ஸோ இங்கே வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்திருக்கா. ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபா டிகே ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸுங்கிறது என்னென்னா பேரண்ட் நியூக்ளியஸ் அண்ட் இந்த ஒய் இந்த ப்ராடக்ட் என்னென்னா டாட்டர் நியூக்ளியஸ். ஸோ இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டிகே ஆஃப் யுரேனியம். ஸோ யுரேனியம் 92-238 இது வந்து ஸ்பான்டனியஸாக டிகே ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தோரியமாக கன்வெர்ட் ஆகுது அண்ட் பை எமிட்டிங் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல். ஸோ இங்கே பார்த்தோம்னா 92-238 இருக்கா. இங்கே பார்த்தோம்னா மாஸ் அட்டாமிக் நம்பர் 2 டிக்ரீஸ் ஆகிருக்கு, மாஸ் நம்பர் 4 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் வந்து ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியஸாக வந்து கன்வெர்ட் ஆகி ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து எமிட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ மாஸ் வந்து நம்ம பார்க்கணும். மாஸில் வந்து டோட்டல் மாஸ் ஆஃப் த டாட்டர் நியூக்ளியஸ் அண்டு ஆல்ஃபா நியூக்ளியஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தட் ஆஃப் த பேரண்ட் நியூக்ளியஸ். ஸோ இது ரெண்டு ப்ராடக்டோட டோட்டல் மாஸுமே வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் தட் ஆஃப் த பேரண்ட் நியூக்ளியஸ், அதாவது யுரேனியமோட வந்து லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் வந்து ΔM அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ΔM வந்து எம்எக்ஸ்னா மாஸ் ஆஃப் த பேரண்ட் நியூக்ளியஸ் அண்ட் எம்ஒய்னா மாஸ் ஆஃப் த டாட்டர் நியூக்ளியஸ் அண்ட் எம் ஆல்ஃபானா மாஸ் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் வந்து எங்கே போச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து எனர்ஜியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் திஸ் ப்ராடக்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்இன்டிகிரேஷன் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ Q ஈக்குவல்ஸ் டு இங்கே நமக்கு E ஈக்குவல்ஸ் டு mc² நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து இதை Qன்னு சொல்கிறாங்க டிஸ்இன்டிகிரேஷன் எனர்ஜியை. Q ஈக்குவல்ஸ் டு எம்ங்கிறது என்னது, இங்கே மாஸ் டிஃபெக்ட். ஸோ ΔM சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. mx மைனஸ் my மைனஸ் m ஆல்ஃபா இன்டூ c² அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்இன்டிகிரேஷன் எனர்ஜிங்கிறது ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். இது லெஸ் தென் 0 பாசிபிள் கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல்சோ த நெட் கைனடிக் எனர்ஜி கெய்னட் இன் த டிகே ப்ராசஸ்.